ஸோ இன்னைக்கு ஒரு வழியா நம்மளோட மார்க்கெட்ல வந்தாச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள பாருங்க. ஸோ அது நீங்க எனக்கு கொடுக்க பெரிய ஹெல்ப்பா இருக்கும். ஸோ எல்லாருக்கும் வெல்கம் பேக் அவர் பணவிக்கம் சேனல். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஒரு கிராஷ் அலாட்டை தான் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லணும். பட் ஆனால் இன்னைக்கு எட்ஜில் தான் இருந்துச்சு. நாளைக்கு வந்து மோஸ்ட் லைக்லி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு அப்பு சர்க்யூட்டை வந்து எட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதோட கேப்பை வந்து ஃபில் பண்ணியிருக்கு இப்போது. ஸோ வாங்க சந்தையோட ஒன் பை ஒன் டென்ஷன் என்ன இருக்குது, அதே மாதிரி ஏன் இன்னைக்கு இந்த மாதிரி கரெக்ஷன் அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட் வந்து கிராஷ் ஆன சிக்னல் தான் இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் 1000 பாயிண்ட்ஸ் வந்து சென்செக்ஸில் காலி, நிஃப்டியில் ஒரு 280 பாயிண்ட் காலி, பேங்க் நிஃப்டியில் ஒரு 120 பாயிண்ட் காலி. பட் ஆனால் ஒஸ்ட்டு செக்ஷனாக வந்து 4வது டேவா இன்னைக்கு வந்து இருந்திருக்கு அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? பிகாஸ் ஆஃப் 7,00,000 கோடி வந்து இன்னைக்கு வெளியே போயிருக்கு. நம்மளோட எஃப்ஐஎஸ் கையிலையோ இல்லை வந்து ரீட்டெய்லர்லேயோ யார்கிட்டயோ வந்து இன்னைக்கு வந்து வெளியே போயிருக்கு அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கான மெயின் இம்பேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் தான். ஸோ டவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து அன்சர்டினிட்டியால் 600 பாயிண்ட் வந்து கீழே விழுந்திருந்தது. ஸோ கண்டினியூஸாக வந்து கீழே விழுது அப்படின்றதால நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டை வந்து அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்க, யூஎஸ் மார்க்கெட் ஹால் டைம் ஹைலேருந்து கீழே விழுது. அதே வந்து இந்தியா மார்க்கெட் வந்து ஹால் டைம் ஹைலெல்லாம் கீழே விழலை. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 26,000 வந்து அதனால் வந்து க்ளோஸ் பண்ண முடியாமல் தான் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ வை டிட் மார்க்கெட் இஸ் கிராஷ் அப்படின்றதுக்கு நான் இப்போ பேசின மாதிரி தான், ட்ரம்ப் வந்து நியூவாக வந்து 15% டேரிஃப் போட்டிருக்காரு. ஸோ இது வந்து குளோபலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும், ஸோ இதை எப்படி வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, அதே மாதிரி யார் யார் எப்படி டேரிஃப் கட்ட போகிறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் வந்து ஒரு அன்சர்டினிட்டியாக இருக்குது அப்படின்றதால வந்து டேரிஃப் மேலே ஒரு பெரிய வந்து இம்பேக்ட் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதே மாதிரி யூஎஸ் ஈரான் டென்ஷன் வந்து இன்னுமே குறையல. ஸோ நிறைய இன்னும் அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ மிலிட்ரி ஆக்ஷன் வந்து நான் வந்து பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் சொல்கிறாரு. அதனால் குருடாயிலோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ மறுபடியும் வந்து குருடாயிலோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா $71 வந்து பேரட்டுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ பயங்கரமான ஜம்ப்பாக இருக்குது. இன்ஃப்ளேஷன் வந்து இந்தியாவுக்கு வந்து பயங்கரமாக ஏறிடும். ஸோ இந்த மாதிரி குருடாயில் வந்து ஏறிச்சு அப்படின்னா அதே மாதிரி பார்ட்டிஷியல் ப்ராஃபிட் புக்கிங் தான் சொல்லணும். ஸோ ப்ராஃபிட் புக்கிங் வந்து ஹெவியாக பண்ணாலுமே வந்து 2 டேஸாக வந்து நல்ல ஒரு ரேலி கொடுத்தாங்க. பட் ஆனால் இன்னைக்கு எஃப்ஐஎஸ் என்ன ஆயிருக்காங்க, அதாவது எஃப்ஐஎஸ் வந்து செல்லிங்கில் இருக்காங்களா, பையிங்கில் இருக்காங்களா, எதுக்காக இப்படி ஆச்சு அப்படின்றத வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ செக்டார் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எல்லாமே ஒரு ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஆட்டோ, ரியாலிட்டி, ஐடி, பேங்க்கு, மீடியா, மெட்டல், எஃப்எம்சிஜி, ஃபார்மா எல்லாமே வந்து இன்னைக்கு ஒரு பிளட் பாத்து தான். ஸோ ரத்தத்தால் குளிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஆட்டோ பார்த்தீங்க அப்படின்னா 2.5% வந்து இன்னைக்கு கீழே விழுந்திருக்கு. ஐடி பார்த்தீங்க அப்படின்னா 5th டேவாக வந்து ஒரு டவுன்ஃபாலை வந்து எட்டியிருக்கு. ஸோ அதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஐடி செக்டார்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கள்ல. ஸோ அது வந்து 3,00,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஐடி செக்டாருக்கு 2026க்கானது. பட் ஆனால் இப்போ வந்து அவங்களோட லாஸ் எவ்வளோ தெரியுமா? அரவுண்ட் வந்து 1,00,000 க்ரோஸ் வந்து லாஸில் இருக்காங்க. எல்ஐசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 42,500 கோடி வந்து அதாவது லாஸ் பண்ணியிருக்காங்க. எல்ஐசி வந்து அவங்களோட ஐடி செக்டாரோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா போத் எல்ஐசி அண்டு மியூச்சுவல் ஃபண்டை வந்து மேக்ஸிமமாக வந்து எதில் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் அண்ட் டிசிஎஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டு லாஸ் பண்ணிட்டாங்க இன்ஃபோசிஸ் அண்ட் டிசிஎஸ்ல. பட் ஆனால் நியர்லி 2 லேக்ஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டே கம்பெனியில் 2,00,000 கோடி வந்து காலி பண்ணியிருக்காங்க இந்த எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்டும் சேர்ந்து. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸோட ஐடியே வந்து செல் ஆஃபில் தான் இருக்குது இப்போது. அதுக்கான டவுன் வந்து எவ்வளோ தெரியுமா? நேற்று மட்டுமே 4.5% டவுன் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7,00,000 கோடி வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க போன மாதம் டேட்டா. ஸோ இது வந்து பெரிய ஒரு டேட்டாவாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாப் 10 லூசர்ஸ் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு லூசர்ஸில் வந்து மெயினாக இருந்தது இந்த எல்என்டி போட்டு அடித்து 3% தள்ளிட்டாங்க. மாருதி சுசுக்கி ஒரு 3% ஆகணும். அடுத்து ஹெச்டிஎஃப்சி, எம்என்டம், டெக் மகேந்திரா, பஜாஜ் ஆட்டோ, ஏஷியன் பெயிண்ட், இன்ஃபோசிஸ்,
டாடா ஸ்டீல் எல்லாருமே அரவுண்ட் 2.5%லேருந்து 1.6% வரைக்கும் கீழே இன்னைக்கு வந்து விழுந்திருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து மேஜர். அடுத்ததா வந்து இன்னைக்கு எஃப்ஐஸ் வந்து என்ன செல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். நான் நெக்ஸ்ட் பேஜ்ல வச்சிருக்கேன். ஸோ இந்த பேஜ் வந்து தேவையில்லாதது. ஸோ இது வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்ததா வந்து கமாடிட்டி. ஸோ கமாடிட்டில பார்த்தீங்க அப்படின்னா, குரூட் ஆயில் பிரெண்ட்டுக்கு வந்து $71 வந்து ஏறியிருக்கு. ப்ளஸ் $3 வந்து இன்னைக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத வந்து பெருசா நம்ம பார்க்கணும். கோல்டு அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, 24 கேரட் கோல்டு வந்து இன்னைக்கு 16,178 கிராம் வந்து ஏறியிருக்கு. ஒன் டேல ₹200 டிஃபரன்ஷியேட் வருது. அதையும் நம்ம பார்க்கணும். யுஎஸ்டிக்கு நிகரா வந்து இந்தியன் ரூபி வந்து ஒரு அ $91 வந்துருச்சு. நான் இப்போ எடுத்துட்டு இருக்கும்போது. ஸோ ருப்பி வந்து ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்றத வந்து காட்டிக்கிட்டே இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட வாலட்டிலிட்டி பார்ப்போம். ஸோ இந்தியாவோட வெக்ஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13.6 இருக்கு. ஸோ அதாவது ஏறி இருக்கு இன்னும் அதிகமா. ஸோ இது என்ன காட்டுது அப்படின்னா, ஸ்பைக் ஆகவே கூடாதுங்க. அதாவது இன்க்ரீஸ் மார்க்கெட் ஓவர் நெர்னஸ் அப்படின்னா, ஒரு பயம் வந்து வந்துருச்சு அப்படின்னா, இந்த விக்ஸ் வந்து ஹைக் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு பேட் நியூஸா நம்ம பார்க்கணும். அதே மாரி வைடா வந்து ஸ்விங் இருக்கக்கூடாது. ஸோ கம்மிங் செக்ஷன்ல அதையும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கணும். ஆப்ஷன் ட்ரேட்ல வந்து அக்ரெசிவா நீங்க எதையுமே பை பண்ணிக்காதீங்க அப்படின்றத வந்து சொல்லாம சொல்றோம். அடுத்ததா எஃப்&ஓல எக்ஸ்பைரி ஆகுற அன்னைக்கு வந்து வாலட்டிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். ஸோ அத வந்து நீங்க பார்த்து பரவீசி தான் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா வந்து டுமாரோட அவுட்லுக்க பார்த்துருவோம். ஸோ டுமாரோட அவுட்லுக்ல என்ன இருக்கு அப்படின்னா, கிரிட்டிக்கல் சப்போர்ட் லெவல் அப்படின்றத வந்து நம்ம வந்து யோசிக்கணும். நிஃப்டி 50, சென்செக்ஸு, பேங்க் நிஃப்டி. ஸோ இது எல்லாமே அரவுண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 25,600லேருந்து 25,650 வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கு. அடுத்ததா சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 23,000 அப்படின்றது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கு. டுடே லோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, 82,000 அப்படின்றத ரேஞ்சில வந்து லோவா இருக்கு. அதே மாரி இதோட சப்போர்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் 60,800. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து 61,350. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்ன்றது நீங்க டிஃபரன்ஷியேட் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேல வந்து அது க்ளோஸ் ஆனா மட்டும் தான் அடுத்த ராலியே வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் நம்மளோட மார்க்கெட்ல. ஸோ கிரிட்டிக்கல் சப்போர்ட் லெவல்ல தான் இருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. டுமாரோ என்னென்ன பார்க்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்போட டாரிஃப் அப்டேட் எதனா நியூஸ் வந்திருக்கா ஓவர் நைட்ல அப்படின்றத பார்த்துக்கோங்க. யுஎஸ், ஈரான் டென்ஷன் வந்து என்னவா இருக்கு? மிலிட்டரி ஆக்ஷன் ஏதாச்சும் ரிஸ்க் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. குரூட் ஆயிலோட மொமெண்டம் எவ்வளோ இருக்கு? இப்போ எவ்வளோ ஏறி இருக்கோ, அத விட டபுள் ஆக போதா அப்படின்றதையும் நீங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ருப்பி வந்து ₹91 போயிருக்கு. ஸோ நம்மளோட இந்தியன் ருப்பி வந்து ரொம்ப வீக் ஆயிட்டு இருக்கு. அதையும் வந்து நம்ம செக் பண்ணணும். எஃப்&ஓட எக்ஸ்பைரி அன்னைக்கு வந்து நீங்க வாலண்டரியா இருக்கும். ஸோ வந்து ட்ரேட் பண்றத வந்து கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. அடுத்ததா ட்ரேடிங் பார்ப்போம். ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் ட்ரேடர்ஸுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, டூ நாட் கேட்ச் எ ஃபில்லிங் நெக்ஸ் அவ்வளோதான். இதுதான் நம்ம வந்து மெயினா பார்க்கணும். ஸோ சப்போர்ட் வந்து பார்த்துக்கோங்க. 25,300 அப்படின்றது ஒரு சப்போர்ட் இருக்கு. டைட் ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் வந்து நான் சொன்ன மாதிரி டைட்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதேமாரி ஸ்மால் பொசிஷன் எடுங்க. ரொம்ப பெரிய பொசிஷன் எடுத்து லாஸ் ஆகிக்காதீங்க. காசு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாரி ஓவர் நைட் ஹோல்டிங்ஸ் வந்து பண்ணாதீங்க. கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இன்வெஸ்டரா நான் சொல்லப் போறது என்னன்னா, டூ நாட் செல் டூ பேனிக் திஸ் செல் மோட். இது வந்து பேனிக் ஆயி செல் பண்றது இல்ல. உங்களோட அமௌண்ட்ட வந்து நீங்க கரெக்ஷன்ல தான் உள்ள போடணும். ஸோ இன்வெஸ்டரா இருந்தீங்க அப்படின்னா, இன்னுமே நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி டிப்ஸு. ஸோ இது 25,200 கீழ வரும்போது, ஏதாச்சும் நல்லா நீங்க வாங்குற ஸ்டாக்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்டின்னா, நல்லா வாங்கி போடுறதுக்கு பாருங்க. கன்டினியூஸா சிப்பு பண்றத நிப்பாட்டாதீங்க. அதே மாரி அ டிசர்வ் டிசர்வ்டா இருங்க மார்க்கெட்ல. ஸோ ஸ்மால் கிராஷுக்கெல்லாம் பயப்படாதீங்க. ஸோ கிராஷ் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ செக்டார் டூ வாட்ச் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மாறி இருக்கிறது வந்து எஃப்எம்சிஜியும், ஃபார்மாவும் வந்து செக்டார் வைஸ்ல இருக்கு. இப்போ அவாய்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஆட்டோ, ரியாலிட்டி, மெட்டல். ஸோ இது வந்து 3மே வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஐடியுமே வந்து அவாய்ட் பண்ணணும். பட் ஆனா வெயிட் பண்ணுவோம். ஐடியோட என்னென்ன நிலவரம் அப்படின்றத வந்து நம்ப வருங்க வந்து போக போக பார்க்கலாம்.
ஸோ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, கீ டேக் அவே அப்படின்றதுல வந்து ஒரு 6 விஷயத்த வச்சிருக்கேன். ஸோ 6 விஷயத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு மெயினா வந்து நெறைய நம்மளோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற நிஃப்டி, சென்செக்ஸ் ஸோ 2மே வந்து அரவுண்ட் வந்து ஒரு 2% கீழ விழுந்திருக்கு. ஸோ அத வந்து நம்ம மெயினா பார்க்கணும். ட்ரம்ப்போட டாரிஃப் அப்படின்றது வந்து என்ன இருக்கு? அத வந்து என்ன பண்ண போறாங்க? அப்படின்றத வந்து நம்ப டெய்லியும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ செக்டார் வைஸா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே ரெட்ல தான் இன்னைக்கு இருந்தது. அதில வந்து மெயினா சொல்லப்போனா, ஆட்டோவும், ரியாலிட்டியும் வந்து ரொம்ப வொர்ஸ்ட்டா இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ குரூட் ஆயில்ல பார்த்தீங்க அப்படின்னா, $71 வந்து இருக்கு. ஸோ இதனால வந்து இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் அதிகமாவறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ கிரிட்டிக்கல் சப்போர்ட்ல வந்து இப்போ நிஃப்டி இருக்கு. ஸோ அதனால ரொம்ப பயப்படாதீங்க. பட் ஆனா பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா, நீங்க இன்னும் நிறைய இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு பார்த்துக்கோங்க. ஸோ முக்கிய புள்ளியில வந்து பெரும் வீழ்ச்சி அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால வந்து நீங்க உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு டிப் ஆன் பையில வந்து வாங்க பாருங்க. அப்படின்றது தான் என்னோட ஒரு 7த் கீ டேக் அவேவா நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ இன்னும் எஃப்ஐஎஸ் டேட்டாஸ் வந்து இன்னும் அப்டேட் ஆகலைங்க. ஸோ எஃப்ஐஎஸ் டேட்டாஸ் வந்து கரண்ட்லி வந்து 23 தான் காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ எனக்கு மோஸ்ட்லி இன்னைக்கு வந்து வித்திருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நிஃப்டி 50யோட சார்ட் பார்ப்போம். ஸோ நிஃப்டி 50 சார்ட்ல என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரண்ட்டா நம்ம வந்து இந்த 1, 2, 3 3 சப்போர்ட்ல வந்து இருக்கோம். ஸோ இதனால தான் நான் வந்து மார்க்கெட் மூமெண்டம் மேல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ட்ரெண்ட் இன்னும் கன்டின்யூ தான் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் டவுன் ட்ரெண்ட்ல வந்து விழல. ஸோ பார்ப்போம். நாளைக்கு என்ன லெவல் வந்து வருது அப்படின்றத பார்த்து நம்ம வந்து அ மோஸ்ட்லி வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். சென்செக்ஸ் வந்து அவனோட ஆல்மோஸ்ட் எல்லா கேப்பையும் வந்து ஃபில் பண்ண வந்து வந்துட்டான். ஸோ இப்போ வந்து கரண்ட்டா வந்து ஒரு ரூ. 81,700 அப்படின்ற ரேஞ்ச் வந்து இவன் வந்து ஃபில் பண்ணிட்டான் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு சென்செக்ஸ் வந்து ஒரு நியூ ஆல் டைம் ஹை போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. பட் ஆனா மார்க்கெட் டெய்லியும் ஒரு 1000 பாயிண்ட், 200 பாயிண்ட் அப்படின்னு விழுந்துகிட்டே இருக்கிறதால, ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாம ஒரு மார்க்கெட்டோட சார்ட்டு சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பெரிய கன்சால்டேஷன் ஆயிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம். இது எந்த லெவலுக்கு வந்து கன்சால்டேட் ஆகி, நம்மளுக்கான நேரத்த வந்து இது குடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிய பார்ப்போம். ஸோ இவன் வந்து அவனோட ஸ்டாக் வந்து வெடிச்சிச்சு அப்படின்னா, நல்லாவே வந்து 20%, 30% தூக்குறான். பட் ஆனா இப்போதைக்கு இவனோட கரண்ட் சப்போர்ட் வந்து ஒரு ரூ. 480 ரேஞ்சில தான் இருக்கு. ஸோ அதனால பார்த்து அத வச்சுக்கிறது அப்படின்றது சேஃபா இருக்கும். ஏஞ்சல் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, கரண்ட்டா வந்து இவனும் வந்து ஒரு சப்போர்ட் லெவலுக்கு நோக்கி போயிட்டுருக்கான். ரூ. 340 ரேஞ்சில வந்து இவன் வந்து கிடைப்பான் அப்படின்றத நான் வந்து நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ரூ. 2340 ரேஞ்சுக்கு வரானா அப்படின்னு சொல்லிட்டு. கெய்ன்ஸ் டெக்னாலஜி வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா வாங்கிக்கோங்க அப்படி சொல்லி, இவன் கூட போன வாரம் வந்து ஒரு ரூ. 4200 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ஒரு கன்சல்டேஷன் குடுத்திருந்தான். ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல பையிங் வால்யூம் வந்திருக்கிறதால நான் சொல்றேன், இது வந்து 4000க்கு மேல ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாரி ஏபிபி இந்தியா. ஸோ இத வந்து எத்தன பேர் உங்க போர்ட்ஃபோலியோல வச்சிருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிகாஸ் ஆஃப் இத வந்து நான் புதுசா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கேன். இவன் வந்து ஒரு நியூ ஆல் டைம் ஹைய வந்து ரீச் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நல்ல பை வால்யூம் இருக்கு அப்படின்றதால இவன் வந்து 7000லேருந்து 8000 போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. 52 வீக் ஹையையும் வந்து இவன் ரீச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்ததா ஏபிபி இந்தியாவோட நான் வந்து ஒரு எஃப்&ஓ கால் வாங்கியிருக்கேன். இத நீங்க வாங்குங்க அப்படின்னு சொல்ற ரெக்கமெண்டேஷன் கால் கிடையாது. ஜஸ்ட் நான் வாங்கியிருக்கிறத உங்ககிட்ட சொல்றேன். ஸோ இப்போ நான் வாங்க போறது பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா ரூ. 70லேருந்து ரூ. 50 ரேஞ்சுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா, இத வந்து நான் பை பண்ணுவேன். ஸோ அந்த பை பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா, அதுக்கு அடுத்து வந்து டைரக்ட்டா ரூ. 100, ரூ. 130, ரூ. 162 வரைக்கும் நான் இத வந்து ரீச் வச்சிருக்கேன். ஸோ பார்ப்போம். வருங்காலத்தில இது வந்து வேலை செய்யுதா அப்படி சொல்லிட்டு. பிகாஸ் ஆஃப் நான் இப்ப ஏன் இத எடுத்தேன் அப்படின்றதுக்கான விளக்கத்த வந்து நான் குடுக்குறேன். மெயினா வந்து நான் இது எடுத்ததுக்கு ரீசன் வந்து ஏபிபி இந்தியா ஆல்ரெடி ஆல் டைம் ஹைலேயர்ல இருக்கு. ஸோ 52 வீக்கையும் வந்து இது ரீச் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதால, ஸோ நெக்ஸ்ட்டு நியூ 52 வீக்க வந்து ரீச் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறதால, ஸோ எஃப்&ஓல வந்து நல்ல ஒரு செயல்பாடு இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இந்த ஸ்டாக் வாங்கியிருக்கேன். அடுத்ததா வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட் தான். ஸோ அல்ட்ராடெக் சிமெண்ட்டும் வந்து ஒரு ஆல் டைம் ஹைல தான் இருக்கு. ஸோ அதனால தான் இதோட எஃப்&ஓ காலையும் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து கரண்ட்டா வந்து இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்குது ரூ. 118. ஸோ நான் வந்து ரூ. 80லேருந்து ரூ. 100 வரப்போது நான் இத வந்து பை பண்ணுவேன். ஸோ இத பை பண்ணேன் அப்படின்னா ரூ. 149 அதுக்கப்புறம் ரூ. 200 அப்படின்றது தான் இதோட ரேஞ்சாவே நான் வச்சிருக்கேன். ஸோ பார்ப்போம் இது எல்லாமே வந்து ரீச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ என்ன மக்களே, இதோட வீடியோவ நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 15 நிமிஷம் வீடியோ ஆயிடுச்சு. ஸோ இதுவரைக்கும் என் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, என்ன பிடிச்சவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க இந்த வீடியோ பாருங்க. ஸோ லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ லைக் எல்லாம் நீங்க நிறைய போட தான் எனக்கு வியூஸ் வந்து அதிகமாகும். ஸோ உங்களோட லைக்ஸ் வந்தும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை விட இம்பார்ட்டன்ட் உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க ஹெல்ப் பண்ற விஷயம் தான். ஸோ தேங்க் யூ நண்பாஸ்.